Hi, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா storm brewing in the Malayalam film industry. For Mollywood, that's the Malayalam film industry. HEMA committee की report. HEMA committee report. ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் பத்தி தான் பார்க்க போறோம். என்ன இந்த ஹேமா கமிட்டி அந்த ரிப்போர்ட் வந்ததுனால இப்போ கேரளா ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில பெரிய சர்ச்சை போயிட்டு இருக்கு. என்ன சர்ச்சை போயிட்டு இருக்குன்றதை இந்த வீடியோ தெளிவா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2017 பிப்ரவரி மாதம் கொச்சின்ல ஒரு கார் ஆக்சிடென்ட் நடக்குது. அந்த கார்ல இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்போ இருக்க ஒரு பெரிய ஆக்ட்ரஸ், மலையாள ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ஒரு பெரிய ஆக்ட்ரஸ் இருக்காங்க. அவங்களுக்கு கார் ஆக்சிடென்ட் நடக்குது. கார் ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் உள்ள 4 பேர் வந்து அந்த ஆக்ட்ரஸை ரேப் பண்ணி அதை வீடியோ எடுத்துட்டு இன்னொருத்துக்கு அனுப்புறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆக்டர் வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. எஃப்ஐஆர் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு யார் என்ன செக் பண்ணுறப்போ பேக்ரவுண்டில் மலையாளம் ஃபிலிம்ஸில் அப்போ இருக்க ஒரு பெரிய ஆக்டர் திலீப் என்ற ஒரு பெரிய ஆக்டர் வந்து அதுக்கு பின்னாடி சம்மந்தப்பட்டிருக்காரு. அவர் தான் 4 பேர் ஆள் வச்சு அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணி இடிக்க வச்சு அந்த பொண்ணு ரேப் பண்ணி வீடியோ எடுத்து கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க, போலீஸ் ரிப்போர்ட்டு. இது வந்து 2017 வந்துச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு பெரிய ஆக்டர். இவங்க போயிட்டு அங்கே மலையாளம் அசோசியேஷனில் ஒரு பெரிய கமிட்டி இருக்குது, AMMAன்ற ஒரு கமிட்டி. அதில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி இந்த ஆக்டர் எனக்கு வந்து பாலியல் தொந்தரவு கொடுத்துருக்காங்க, இதுமாதிரி காரில் வச்சு இதுமாதிரி ரேப் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி வீடியோ எடுத்து வச்சு விரட்டுறாங்க சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அந்த பக்கம் AMMAன்ற கமிட்டி எந்த ஒரு பெரிய ரெஸ்பான்ஸும் எடுக்காதனால இவங்க ஆக்ட்ரஸ் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, மலையாள ஃபிலிம் ஆக்ட்ரஸ் எல்லாம் சேர்ந்து நடிகைகள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க இன்னொரு கமிட்டி உருவாக்கணும்னு சொல்லி WCC, அதாவது உமன் இன் சினிமா கலெக்ட் அப்படின்ற ஒரு கமிட்டி உருவாக்குறாங்க. அந்த கமிட்டிக்கு அங்கே அப்போ இருக்க சிஎம்கிட்ட அப்ரூவல் வாங்கிட்டு இப்போ என்னன்னா அந்த கமிட்டி மூலயமா அவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும்னு சொல்லி இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் ஹேமா கமிட்டின்ற ஒன்று உருவாக்குறாங்க. அந்த ஹேமா கமிட்டியில் ஹேமான்றவங்க ஹெட்டு, அவங்க பேரில் ஒரு கமிட்டி உருவாக்குறாங்க. கமிட்டி உருவாக்கி இந்த வந்து மலையாளம் ஃபிலிம் ஆக்டர்ஸுக்குள்ள டார்க் சைட், அதாவது அவங்க என்னென்ன கஷ்டம் அனுபவிச்சாங்க, அவங்களுக்கு என்னென்ன கஷ்டம் இருக்குது ஃபிலிம் இண்டஸ்ட்ரி அடிக்கிறப்ப அவங்களும் இந்த மாதிரி செக்ஸ் டார்ச் எதனா பண்ணியிருக்காங்களா, ஹராஸ்மெண்ட் நடந்திருக்கான்னு விசாரிக்கிறதுக்காக அப்போது அவங்க ஒரு கமிட்டி உருவாக்கி ஹேமா கமிட்டி உருவாக்கி அவங்க விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ விசாரிக்கும் போதே அவங்களுக்கு பல தடைகள்லாம் வந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்போ இருக்க பெரிய ஆக்ட்ரஸ்லாம் ஆக்டராக சம்மந்தப்பட்டதுனால அவங்க வந்து ஸ்பெஷல் பண்ணுறாங்க, எல்லா நடிகைக்கிட்டும் நீங்கள் எதுவுமே வெளியே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்படி இருந்து நிறைய பேர் வெளியே சொல்லியிருக்காங்க. வெளியே சொன்னதுக்கப்புறம் 2019 டிசம்பர் மாதம் இந்த ரிப்போர்ட்டை ஹேமா கமிட்டி கேரளா கவர்மெண்ட்டை சப்மிட் பண்ணுறாங்க. கேரளா கவர்மெண்ட்டை சப்மிட் பண்ணிட்டு கேரளா கவர்மெண்ட் இந்த ரிப்போர்ட்னு வெளியிடலை. இந்த ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 360 பேஜ் பக்கம் இருந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் கேரளா கவர்மெண்ட் வெளியிடறதுக்கு முன்னாடி இந்த ரிப்போர்ட்டை 290 பக்கமாக குறைச்சிருக்காங்க. இப்போ வந்து இந்த ரிப்போர்ட்டில் 290 பக்கம் இருக்குது. ஆனால் இதுக்கு முன்னாடி 320 பக்கம் 350 பக்கம் வரைக்கும் இருந்திருக்கு. அந்த 60-70 பக்கம் குறைச்சதுக்கு ரீசன் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதில் மூத்த நடிகைகளாக இருக்காங்க, பழைய நடிகர்கள்லாம் இருக்காங்க அப்படின்றது மாரி சொல்லியிருக்காங்க. சரி, இந்த ரிப்போர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்போ இருக்க நடிகைகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரி நாங்கள் ஷூட்டிங் போகிறப்போ எங்களுக்கு ப்ராப்பராக சம்பளம் சொல்கிற பேசுகிறபடி சேலரி தரதில்லை, எங்களுக்கு நாங்கள் ஷூட்டிங் போகிறப்போ எங்களுக்கு செக்ஸ் ஹராஸ்மெண்ட் நடக்குது, ப்ராப்பராக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறது ரூம் கிடையாது, டாய்லெட் கூட கிடையாது, ஷூட்டிங் நடக்கிற இடத்துல நடிகைக்கெலாம் எதாவது நிலைமை அப்படின்ற மாதிரி அவங்க நிறைய குற்றச்சாட்டுலாம் வச்சுருக்காங்க. அது எல்லாமே ஹேமா கமிட்டி ரிப்போர்ட்டில் வெளியே வந்திருக்கு. ரிப்போர்ட் எப்போ வெளியே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 வருஷம் கழிச்சு இப்போ தான் கேரளா கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஆகஸ்ட் 19 அப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 19 ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த மலையாளம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் பெரிய சர்ச்சைகள்லாம் போயிட்டு இருக்கு. இந்த கமிட்டியில் யார் பேர்லாம் அடிபட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆக்ட்ரஸ் பேர், டேரக்டர் பேர்லாம் அடிபட்டுருக்கு. டேரக்டர் ரஞ்சித் பேர் அடிபட்டுருக்கு. ரேவதி சம்பந்தனும் சித்திக் மேலே கேஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாம் அந்த AMMAன்ற கமிட்டியில் அந்த கமிட்டியில் இருக்க ஒரு பெரிய பொசிஷன் இருக்காங்க. அவங்க எல்லாமே இது வந்து ராஜினாமா பண்ணிட்டாங்க. அது போக இப்போ முந்தானத்து பார்த்தீங்கன்னா மோகன்லால் அவர் தான் கமிட்டியோட ஹெட்டாக இருந்திருக்காரு. அவருமே அந்த கமிட்டிலேருந்து ராஜினாமா பண்ணிட்டாரு. இதை பற்றி பல டேரக்டர்ஸ் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, பல ஆக்டர்ஸ் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. வெளியே நானியா இருக்கட்டும், பிருத்திவிராஜா இருக்கட்டும். And if these investigations lead to the allegations being proven correct, there has to be exemplary punishments handed out. Tell something. I don't know if this comforts. Okay, this has been bothering me. We've been even starting from Nirbhaya, like it never stops. It never stops, and it continuously keeps. அப்படின்னு சொல்லி அவங்க நிறைய ஆக்டர்ஸ்லாம் அதை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இது மலையாளம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லை, ஆல்ரெடி மீட்டுன்றது பாலிவுட் நடந்திருக்கு, இது தமிழ் இண்டஸ்ட்ரியும் நடக்குது. இந்த கமிட்டி வந்து எல்லா ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கும் ரிப்போர்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. சரி, அப்போ 2017 நடந்த அந்த கேஸ் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா
2017 அந்த அவங்க ஆக்ட்ரஸ் வந்து கேஸ் கொடுத்துருக்காங்க. அந்த கேஸ் வந்து ஒரு 7 வருஷம் ஆயிடுச்சு. இன்னமும் அந்த கேஸ் போயிட்டு தான் இருக்குது. இன்னமும் அந்த கேஸ் போயிட்டு தான் இருக்குது. இப்போ இந்த ரிப்போர்ட் வெளியானதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் வந்து கேரளா கவர்மெண்ட் கேட்டிருக்காங்க. அந்த கேஸ் வந்து 7 வருஷமாக போயிட்டு இருக்கு, என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டு கேரளா கவர்மெண்ட்டு கேட்டிருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து ஒரு பெரிய ஆக்டர், 90 மூவிஸ் மேலே அடிச்சிருக்காங்க. அப்போசிஷன் கொடுத்ததுமே ஒரு பெரிய ஆக்டர் மேலே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏன் இந்த கேஸ் என்ன இழுத்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டு கேரளா கவர்மெண்ட் கேட்டிருக்காங்க. சரி, இந்த கேரளா கமிட்டி ரிப்போர்ட்டில் வேற என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து மலையாள ஆக்டர்ஸ் வந்து அவங்க கமிட்டியில் ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா அவங்க என்னன்னா, அவங்க வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஒரு ரூமில் இருந்தாங்கன்னா அந்த ரூம் எப்போ வேணால் ஓப்பன் பண்ணணும், எப்போ வேணால் க்ளோஸ் பண்ணணும், யாரும் எதுவும் கேள்வி கேட்கக்கூடாது, யார் ஆக்டர் வேணால் வரலாம் அப்படின்ற மாதிரி அந்த ரிப்போர்ட்டில் டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. அந்த ரிப்போர்ட் 290 பக்கம் ரிலீஸ் ஆகிருக்கு. இப்போ அதுதான் கேரளா ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ஃபுல்லாகவே பெரிய சர்ச்சையாக போயிட்டுருக்கு. ஸோ இப்போ அந்த ஏஎம்எம்ஏ இருக்கிற பெரிய பதவியில் இருக்கிற பெரிய ஆக்டர்ஸ்லாம் ரிசைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கேரளா ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு பெரிய பெரிய ஆக்டர்ஸ்லாம் ஒரு மாஃபியாவே செயல்படுறாங்க. அவங்க யார் படம் நடிக்கணும், எந்த ஹீரோ வரணும், எந்த ஹீரோயின் வரணுன்றது அவங்க முடிவு பண்ணுறாங்க. ஒரு 10-15 ஹீரோ இருக்காங்க, பெரிய பெரிய ஹீரோ, அவங்க மட்டும் திருப்பி வந்துட்டு இருப்பாங்க. அவங்க அந்த இடத்துல பெரிய ஆளாக இருக்காங்க அப்படி சொல்லி ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து ஒரு மினி மாஃபியாவும் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு கேஸ் கொடுத்த டீல் பண்ணிட்டு வரும் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ரியல் எஸ்டேட்டு, ப்ரொடக்ஷனு, தேட்டர் ஓனர்ஷிப் எல்லாத்தையும் வச்சிருக்காரு. அவரும் பெரிய ஆளாக தான் இருந்திருக்காரு. அந்த கேஸ் இன்னும் 7 வருஷம் போயிட்டு இருக்கு. அதுக்கே இன்னும் ரிப்போர்ட் வரலன்றதும், அதுக்கு இந்த கேஸ் வந்து 7 வருஷம் போயிட்டு இருக்கு, அதுக்கே இன்னும் நீதி கிடைக்கலன்றதும் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ மொத்தமாகவே இந்தியா லெவலில் கேரளா இண்டஸ்ட்ரியை பார்த்து இந்த கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் வந்து கேரளா இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லை, தமிழ் இண்டஸ்ட்ரி, மலையாள கன்னட இண்டஸ்ட்ரி, பாலிவுட் எல்லாத்துக்கும் போகணுன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.